வாங்க இப்போ நம்ம மீன் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வாட்டி மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வந்து எப்படி உதிராமல் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 பாறை மீன் வறுக்கிறதுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வந்து மீன் வறுக்கிற மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 சைஸ் லெமன். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மீன் வறுக்கிற மசாலாலே வந்து உப்பு இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம மசாலாவை பிணைஞ்சு வச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 சைஸ் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுறலாம். ஏற்கனவே வந்து நம்ம மீன் வந்து கீரி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ நம்ம வந்து தடவிக்கலாம். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ மீன் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊறிடுச்சு. தோசை கடாயில் வந்து நம்ம இப்போ மீன் வறுக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கலாம். இப்போ வந்து மீன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணிடலாம்.